அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாத பலன்களை சொல்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. அதாவது மாத ராசி பலன்கள் தேவையா? அவர் கேள்வி. கண்டிப்பாக தேவை. இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி சுழல்கின்றன? அதுலேயும் இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அக்டோபர் 8 குரு வக்ரகதி அடைகிறார். ஒரு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் வக்ரமாகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் சூரியன் என்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய மாதமான ஐப்பசி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, மேச ராசிக்கு எப்படி இருக்குது, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்துத்தான் பலன்கள் சொல்ல வேண்டும்னு மூல நூல்கள் சொல்லுது. சூரியன் என்ற ஒரு அற்புதமான கிரகம், நம்ம சொல்கிறது பூரா சுகர் நாடி சம்பந்தமான சுகர் பிரம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முனிவரினுடைய கருத்துக்களை, ஜோதிடத்தில் எழுதி வைத்த கருத்துக்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் இந்த சுகர் நாடி ஜோதிட ராசி பலன்கள்னு பேர். இந்த ராசி பலன்களில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் மாட்டிய கிரகங்கள் வேலை செய்யாது, கண்டிப்பாக செய்யாது. 2 பாவ கிரகம்னா என்ன? அஸ்வினிக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் ஒரு கிரகம். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது, திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது, ரிஷபத்தில் ஒரு கிரகம், சந்திரனே வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் உச்சமாகி இருந்தால் அந்த சந்திரன் உச்சத்தன்மையை இழந்து விடுகிறது, சந்திரனினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படி பல வகையில் ஜோதிடத்தில் நுணுக்கமான பலன்களை தந்துள்ள அருள்மிகு சுகபிரம்மரிஷி அவரினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ராசி பலன்கள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த ராசி பலன்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மேசராசி முதல் மீனராசி வரை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். துளாராசி அன்பர்களுக்கு, துளாராசியில் பிறந்தாலே ஒருத்தருக்கு நேர்மைங்கிறது சொத்துங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, தர்மத்தில் இருப்பாங்க. இந்த உலகத்தில் ஒரு 2-3 பேர்கிட்ட தான் இந்த தெராசை கொடுத்துருக்காங்க. யாருன்னு கேட்டால் நீதிபதி, வியாபாரி, துளாராசிக்காரங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நேர்மை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் துளாராசிக்காரங்களை சாதாரணமாக எடை போட முடியாது. சத்தியத்துக்கு மாதிரி பேசவே மாட்டாங்க. பொய்யே பேசாதவர்கள் துளாராசிக்காரர்கள். தேவையில்லாமல் பொய் பேச மாட்டாங்க. யார்கிட்ட அப்படின்னு கேட்டால் இவர்களிடம் நேர்மையாக இருப்பவர்களிடம். நீங்கள் ஒரு துளாராசிக்காரை கூப்பிட்டு சார் இவர் பொய் பேசுகிறார் சார் என்கிட்ட சொல்லக்கூடாது. நீ அவரிடம் நேர்மையாக இருந்தால் அவர் உன்னிடம் நேர்மையாக இருப்பார். அதனால தான் இந்த பக்கம் ஒரு தெராசு, இந்த பக்கம் ஒரு தெராசு. நீ என்கிட்ட நேர்மையாக இருக்கியா? நீ 100 மார்க் வாங்கினீன்னா அவங்க 200 மார்க் வாங்குவாங்க. நீ 50 மார்க் வாங்கினீன்னா அவங்க 60 மார்க் வாங்குவாங்க. நீ 0 மார்க் வாங்கினா அவங்க 0 மார்க் வாங்கி. அதனால துளாராசிக்காரர்கள் அவர்களிடம் நன்றாக பழகினால் அவர்கள் நல்லவர்களே, அவர்களிடம் தப்பானவர்களாக பழகினால் விலகி விடுவார். இவர்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். திருமண விஷயத்தில் பெரும்பாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி சொல்லுங்கள் சார், துளாராசி. 8ஆதிபதியே சுக்கிரனாக வருவார், அவரே லக்னாதிபதியாக வருவார். இவர்கள் பெரும்பாலும் இறக்கப்பட்டு திருமணம் செய்து கொள்பவர்கள். பாருங்க, உங்கள் அழகுக்கு நான் ஒத்து வராதுங்க அப்படிலாம் சொல்லி மனவேதனையோட ஒருத்தரை கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு திருமணம் செய்த துளாராசிக்காரர்கள் அதிகம். சரி, கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? கரெக்டாக இல்லையா? மனவேதனை, திருமணத்தால் மனவேதனை அடைந்த அதிகப்படியான ராசிகளில் துளாராசி முதன்மை வாய்ந்தது. சரி, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். கல்யாணத்தை கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த பிள்ளை பாவம்னு என்கிட்ட அழுதுச்சு, சரின்னு கல்யாணம் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரே சோதனையாக இருக்குது. ஒரு ஆள் என்கிட்ட நீங்கள் தான் தெய்வம்னு சொல்லி கல்யாணம் பண்ணார், இப்போ சண்டை வர்றாரு, நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு ஒரு விமோச்சனம், ஒரு ஸ்தலம், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்தலம். துளாராசிக்கு குடும்பம் மகிழ்ச்சியாக அமைவதற்கு ஒரு ஸ்தலம் நம்ம திருமைச்சூர் ஸ்தலத்தை வணங்கினால் கண்டிப்பாக திருமணத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால்
எப்பயாவது ஒரு தடவை திருமைச்சூர் போயிட்டு வாங்க. அதிலும் இந்த துலா ராசி துலா மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான திருமைச்சூர் தரிசனம் உங்களை வாழ வைக்கும். துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த திருமைச்சூரை பற்றி உங்களுக்கு தெரியும் எத்தனை அற்புதமான ஸ்தலம் என்று. அருமையாக போயிட்டு வாங்க, டக்குன்னு கிளிக் ஆகிடும். குடும்பத்தில் அமைதி நிலவும்.